பிரபஞ்சத்தில் நவகிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் சனி என்று சொல்லப்படுகிறது. அவரே சனி பகவான். புராணங்களின்படி சனி பகவான் சூரியன் மற்றும் சாயாதேவி அவர்களின் மகனாக பிறந்தார். பிறந்த நாளிலிருந்தே அவர் கருமை நிறத்துடன் இருந்தார். அவருடைய பார்வை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. சிறுவயதிலிருந்தே அவர் மிகுந்த பக்தியுடன் சிவபெருமான் அவர்களை தியானித்து வந்தார். அவருடைய கடும் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் ஒரு பெரிய பொறுப்பை அவருக்கு கொடுத்தார். இந்த உலகில் மனிதர்கள் செய்யும் நல்லதும் கெட்டதும் அனைத்துக்கும் நீயே பலன் கொடுக்க வேண்டும் என்று அருளினார். அதன் பிறகு சனி பகவான் மனிதர்களின் செயல்களை பார்த்து அவர்களுக்கு தகுந்த பலனை வழங்கும் நீதியின் கடவுளாக ஆனார். அந்த காலத்தில் ஒரு பெரிய ராஜா வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் பணக்காரனாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருந்தான். அவனுடைய நாட்டில் செல்வமும் வளமும் அதிகமாக இருந்தது. ஒரு நாள் அவன் அரண்மனைக்கு ஒரு சாமியார் வந்தார். அவர் ராஜாவிடம் அமைதியாக சொன்னார், ராஜா, விரைவில் உன் வாழ்க்கையில் சனி பகவான் அவர்களின் காலம் ஆரம்பமாகப் போகிறது. அதை கேட்ட ராஜா சிரித்தான். என்னிடம் பெரிய படை இருக்கிறது, அளவில்லா செல்வம் இருக்கிறது, என்னை யாராலும் கஷ்டப்படுத்த முடியாது என்றான். ஆனால் சில நாட்கள் கழித்து அவன் வாழ்க்கையில் திடீரென மாற்றங்கள் ஆரம்பமானது. அவன் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. மழை பெய்யாமல் போனது. மக்கள் கஷ்டப்பட ஆரம்பித்தார்கள். அதோடு அவனுடைய செல்வமும் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. அவனை நம்பியவர்கள் கூட அவனை விட்டு சென்றார்கள். இறுதியில் அவன் தனது அரசையும் செல்வத்தையும் இழந்து ஒரு சாதாரண மனிதனாகிவிட்டான். பல ஆண்டுகள் கஷ்டப்பட்ட பிறகு அவன் தனது தவறுகளை உணர ஆரம்பித்தான். அவன் அகம்பாவத்தை விட்டுவிட்டு தாழ்மையுடன் வாழ ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் அமைதியாக கடவுளை நினைத்துக் கொண்டிருந்தபோது அவன் முன் சனி பகவான் தோன்றினார். அவரை பார்த்ததும் அந்த ராஜாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. பகவானே, என் அகம்பாவத்தால் நான் பல தவறுகள் செய்தேன். இப்போது நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன் என்றான். அதை கேட்ட சனி பகவான் அமைதியாக சிரித்தார். மனிதன் தவறு செய்வது தவறு இல்லை, ஆனால் அந்த தவறை உணராமலிருப்பதே பெரிய தவறு என்றார். நான் உன்னை தண்டிக்கவில்லை, உன்னை மாற்றவே இந்த சோதனையை கொடுத்தேன். அந்த வார்த்தைகள் ராஜாவின் மனதை மாற்றிவிட்டது. அதற்கு பிறகு அவன் வாழ்க்கையில் மெதுவாக நல்ல மாற்றங்கள் ஆரம்பமானது. அவன் நாட்டில் மீண்டும் மழை பெய்ய ஆரம்பித்தது. பஞ்சம் நீங்கியது. மக்கள் மீண்டும் அவனை நம்ப ஆரம்பித்தார்கள். சில காலத்தில் அவன் மீண்டும் அரசனாக ஆனான். ஆனால் இந்த முறை அவன் முன்போல் அகம்பாவத்துடன் வாழவில்லை. அவன் எப்போதும் நினைத்துக் கொண்டிருந்தான், எல்லாம் கடவுளின் அருள்தான். அதன் பிறகு அவன் தனது நாட்டில் ஏழைகளுக்கு உதவி செய்தான். நல்ல செயல்கள் செய்து மக்களின் அன்பை பெற்றான். அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை முழுவதும் நல்லபடியாக சென்றது.